தென்னிந்திய நடிகர்கள் சங்கம் சார்பில் மறைந்த கேப்டன் விஜயகாந்திற்கு நினைவேந்தல் கூட்டம் சென்னை காமராஜர் அரங்கில் இன்று நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் நடிகர்கள் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், விஜய், சூர்யா உள்ளிட்டோர் கலந்து கொள்ள உள்ளனர். இது குறித்தான விவரங்களை எம்முடைய செய்தியாளர் ஜெபர்சன் வழங்க நாம் கேட்கலாம். ஜெபர்சன், விரிவான விவரங்கள். கடந்த 28ஆம் தேதி உடல்நலக் குறைவால் விஜயகாந்த் காலமானார். அவருடைய நினைவிடமானது கோயம்பேட்டில் உள்ள அவரது தேமுதிக தலைமை அலுவலகத்தில் உள்ளது. அங்கு நாள்தோறும் ஏராளமானோர் வந்து கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அதே போல அவர் மறைந்த தினமே பல திரைத்துறையினர் தொடர்ந்து அவருக்கு நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்தினார். வர முடியாதவர்கள் அவருடைய நினைவிடத்தில் நேரடியாக வந்து தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய காட்சிகள் நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில்தான் அவருடைய புகழை பரப்பும் அளவிற்கு தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்திருக்கிறார் விஜயகாந்த். சங்கத்தினுடைய வளர்ச்சிக்காக பல திட்டங்களை உருவாக்கி இருப்பதாகவும் சங்க நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் காரணமாக அவருடைய புகழை வெளிக்கொண்டு வரும் விதமாக ஒரு நினைவேந்தல் கூட்டம் நடத்த வேண்டும் என்றும் அது இன்றைய தினம் நடத்துவதற்கு திட்டமிட்டிருப்பதாகவும் ஏற்கனவே நடிகர் சங்கத்தினுடைய பொருளாளர் கார்த்திக் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கில் இதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. இன்று சரியாக மாலை 6 மணிக்கு அந்த கூட்டம், நினைவேந்தல் கூட்டம் நடத்துவதற்காகவும் அந்த நினைவேந்தல் கூட்டத்தில் கலந்து கொண்டு செல்லும் நபர்கள் அனைவருக்கும் அங்கு உணவு ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த நிகழ்வுகள் நடிகர் ரஜினிகாந்த், நடிகர் கமலஹாசன், நடிகர் விஜய், நடிகர் தனுஷ், சூர்யா உள்ளிட்டோர் வந்து கலந்து கொள்வார்கள். அதே போல தென்னிந்திய திரைத்துறையில் இருக்கக்கூடிய பிரபல நடிகைகளும் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்கள் ஆளாளுக்கென தனித்தனியாக நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் விஜயகாந்துடனான பயணித்த அனுபவங்களை அவர்கள் அங்கு அனுபவங்களை தெரிவித்து பேசுவதற்கான வாய்ப்பும் அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நடிகர்கள் ஒரே நேரத்துல ஒரே இடத்துல ஒன்று கூடக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கக்கூடிய நிலையில அங்கு எந்தவித அசம்பாவிதங்களும் நடக்கக்கூடாது என்பதற்காக போலீசாரும் பெருமளவுல குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். காரணம், நடிகர்கள் ஒரே இடத்தில் இது போன்று கூடும் போது அவருடைய ரசிகர்களும் ஏராளமானோர் இங்கு வந்து குவிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இதை தடுப்பதற்காக காமராஜர் அரங்கம் சுற்றி முழுமையாக போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. யாருக்குமே உள்ளே அனுமதி இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நடிகர் சங்க உறுப்பினர் அட்டை வைத்திருக்கக்கூடிய நபர்கள் மட்டுமே உள்ளே செல்வதற்கு அனுமதி வழங்கப்படும் என்றும், செய்தி சேகரிக்க செய்தியாளர்களுக்கு கூட உள்ளே செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.